அவங்களுக்கு ஏதாவது இன்டர்வியூ வச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு பலவர்களும் ஆமாம் அப்படின்னு சொல்லும்போதும், அதுக்கு ரவியுடைய ஹோட்டலேருந்து யாராவது குமார்னு சொல்லிட்டு உன்னை தேடி வந்தாங்களான்னு சொல்லி கேட்க, ஆமாம் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேட்க, டேய் உனக்கு எப்படா தெரியும், குமாருக்கு அங்கே சேலரி சரியில்லை, அதுவும் இல்லாமல் அவன் தனியாக ஏதாவது பண்ணணும் அப்படின்றதுக்காக கிளம்பி போனான், அவன் உன்னை பார்க்க தான் வந்தான் நானும் உன்னை ரவி கேட்குறாங்க. என்னடா ரவி இப்படி இருக்க, அந்த ஹோட்டலில் இருந்துட்டு உனக்கு எதுவுமே தெரியாது போல இருந்துட்டு இருக்கேன்னு சொல்ல, இப்போ எதுக்கு நீ அதெல்லாம் பற்றி விசாரிச்சுட்டு இருக்கன்னு உன்னை விஜயா சொல்ல, நான் அவங்க கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு விஜயா வாய் அடைக்கிட்டு உன்னை முத்து சொல்கிறாங்க. டே இருக்கிற பிரச்சனையில் இது வேறையா, இன்னைக்கு செல்வம் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்திருக்கான். அப்போ தான் இங்கே ரவி பற்றியும் ஸ்ருதியை பற்றியும் பேசிக்கிட்டு இருந்ததை செல்வம் கேட்டுட்டு வந்து என்கிட்ட விஷயத்த சொன்னான் அப்படின்னு சொல்ல, என்னென்னு நீயே பாருன்னு தான் ஃபோனில் இருக்க வீடியோவை எடுத்து இங்கே ஸ்ருதிகிட்ட காட்டுறாங்க. ஸ்ருதி 2 பேருமே ரவியும் பார்த்து அதிர்ச்சி ஆகிறாங்க. ஏன்னா குமார் அந்த ஹோட்டலை விட்டு வரவே இல்லை. இந்த நீத்து அனுப்பி தான் இந்த குமார் இங்கே ரெஸ்டாரண்ட்டில் இங்கே இன்டர்வியூக்காக வரவும் செஞ்சுருக்காங்க. ஸ்ருதியோடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு இந்த குமாரை இங்கே அனுப்பி வச்சதுக்கு காரணம் ஏன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி இங்கே முத்து கேட்க, அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருந்த விஷயத்த நீங்களே கேளுங்கன்னு சொல்லும் போது தான் அந்த நீத்துவும் குமாரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸ்ருதி அந்த ஹோட்டலை சரியாக ரன் பண்ணவே கூடாது, ஸ்ருதியோடைய ஹோட்டலுக்கு இனி எந்த ஆட்களும் அதிகமாக வரவும் கூடாது, அது உன் கையில் தான் இருக்குது. ஸ்ருதியை பொறுத்த வரைக்கும் உன்னுடைய ஃபுட் டேஸ்ட்டாகவும் இருக்கணும், வர கஸ்டமர்ஸை பொறுத்த வரைக்கும் உன்னுடைய ஃபுட் அவங்கள எந்த வகையிலையும் ஈர்க்கக்கூடாது, அது உன்னுடைய பொறுப்பில் நான் விடுறேன். அது மட்டும் இல்லை, இந்த ஸ்ருதியால் என்னுடைய ஹோட்டலுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் ரவி ஒரு நல்ல செஃப், அவனை நான் இழக்க தயாராக இல்லை, அவன் என்னுடைய ஹோட்டலில் தான் இருந்தாகணும். அதுக்காக தான் உன்னை நான் அங்கே அனுப்பி வைக்கிறேன். ரவி அந்த ஹோட்டல் பக்கமே வந்துடக்கூடாது, அதுவும் உன்னுடைய பொறுப்பில் நான் விடுறேன். என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது, ஸ்ருதி ரவியை அவள் பக்கம் இழுத்துக்கவே கூடாது அப்படின்னு சொல்ல, ஸ்ருதி ரவி 2 பேருமே இதை பார்த்து ரொம்ப அதந்து போகிறாங்க. என்ன முத்து என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த நீத்து எப்படியெல்லாம் இங்கே பேசிகிட்டு இருக்கா பாரு, இந்த ரவிக்கு அது இன்னும் புரியலை. இங்கே ஸ்ருதி சொல்கிறது உண்மைதான், நீத்துவை நீ நம்பி ஏமாந்துட்டே இருக்கடா அப்படின்னு ரவியை பார்த்து திட்ட, அந்த பக்கத்தில் போகிறாங்க விஜயா. ஏண்டா அந்த நீத்து பேசுகிறது சரியில்லை, அவளுடைய பழக்க வழக்கம் சரியில்லை, இதைத்தானே நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். உனக்கு என்னடா அந்த ரெஸ்டாரண்ட் மேலேயும் அந்த பொண்ணு மேலேயும் அம்புட்டாக்குற, இங்கே பாதியில் ஸ்ருதியை பாரு அப்படின்னு சொல்லி விஜயா சொல்ல, ஸ்ருதியை பார்க்குறாங்க. நான் தான் அப்போவே சொன்னல ரவி அப்படின்னு இங்கே பக்கத்தில் ஸ்ருதியும் சொல்கிறாங்க. நல்ல வேலை முத்து, இது உங்களுக்கு கிடைச்சிது, இல்லைனா என்ன ஆகிருக்கும். கடைசியில் அந்த குமாரை நம்பி நான் என் ரெஸ்டாரண்ட்டுக்கு அனுப்பி வேலை பார்க்க வச்சு நான் பெரிய ஒரு நட்டத்தை தான் சந்திச்சிருப்பேன். இதுக்கப்புறமா நீ அங்கே தான் இருப்பேனா, தாராளமாக இருந்துக்கோ ரவி, உன்னை நான் எதுக்காகவும் நீ கட்டாயப்படுத்த விரும்பலை. ஏன்னா என்னையை விட அந்த நீத்து தான் உனக்கு முக்கியன்றதை நான் இந்த ஒரு விஷயத்திலே புரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்ல, உடனே இங்கே ரவி என்ன பண்ணுறாங்க, ஸ்ருதிக்கு முன்னாடியே நீத்துக்கு கால் பண்ணுறாங்க. நீத்து கால் அட்டன் பண்ணும்போது உடனே இங்கே ரவி சொல்கிறாங்க, நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல நீத்து, இனி எப்போதுமே இல்லை உங்களுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் இனி என்றைக்குமே வரப்போகிறது கிடையாது, சேலரியை கூட நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு தேவையில்லைன்னு சொல்ல, ஏய் நீ உழைச்ச நீ கஷ்டப்பட்ட அந்த சேலரியை நீ எதுக்கு வேண்டாம்னு சொல்லணும். இங்கே பாருங்கள் நீத்து, நீங்கள் பண்ண இந்த ட்ராமாலாம் இன்றைக்கி வெளிச்சத்துக்கு வந்துட்டு இனி எந்த ட்ராமாவும் எங்ககிட்ட செல்லாது. நீத்து இங்கே ரவி என்னுடைய லைஃப் பார்ட்னர், அவன் என்ன சொல்லுவான் என்ன எப்படி இருப்பான்னு எனக்கு தான் தெரியும். அதே போல் நான் சொன்னால் அவன் கேட்டுப்பான். அதே போல் தான் நான் எங்கள் லைஃப்பை பற்றி உங்களுக்கு இன்னும் சரியாக தெரியலை. இது தெரியாமல் நீங்கள் ஆள் அனுப்பி என்னுடைய ரெஸ்டாரண்ட்டை மொத்தமாக முடிச்சு விட பிளான் பண்ணியிருக்கீங்கல்ல, இனி எப்போதுமே அது நடக்காது நீத்து அப்படின்னு சொல்ல, நீத்து அதிர்ச்சியில் ஃபோனை வச்சுட்டே இருக்கேன். இனி என்றைக்குமே ரவி உன் ஹோட்டல் பக்கமே வரமாட்டான்னு சொல்லி இங்கே ஸ்ருதி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. நீத்து செம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. சாரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரவி ஸ்ருதிகிட்ட சொல்ல, இது எல்லாத்துக்கும் நாம் முத்துவுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும்னு சொல்லி முத்துவுக்கு நன்றி சொல்ல, இப்போது அந்த பிரச்சனையெல்லாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் அது சரியாக இருக்கணும்னு சொல்லி அனுப்பிவிட்டுறாங்க. ஸ்ருதி தன்னுடைய வீட்டுக்கு அடுத்த நாள் போகிறாங்க. அங்கே போனால் சுதாவும் இருக்க, என்னடி என்ன ஆச்சு, வீட்டில் ஏதாவது பிரச்சனையா, அந்த முத்து ஏதாவது ஒன்று சொன்னானா சொல்லு அப்படின்னு அவங்க அம்மா சுதா கோவத்தோட கேட்க, ஏமா எப்போதுமே முத்துவால தான் பிரச்சனை வருமா, முத்துவால எந்த பிரச்சனையும் சொல்லப்போனால் முத்துவால தான் என்னுடைய இப்போ ரெஸ்டாரண்ட்டும் சரி ரவியும் சரி ரொம்ப சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்ல, என்னடி சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா, அந்த நீத்து நான் சாதாரண பொண்ணு நினச்சேன், நீ சொல்கிறத போய் நான் நம்பலை, ஆண்டி சொல்லும் போதும் நான் நம்பலை, ஆனால் ரவி மேலே இந்த நம்பிக்கையில் நான் ரொம்ப அமைதியாக இருந்துட்டேன். ரவிக்கே இப்போ தான் நீத்துவை பற்றி தெரிஞ்சு ரொம்ப ஃபீல் பண்ணான், நீ அந்த ரெஸ்டாரண்ட் பக்கமே நீ போகமாட்டான்னு சொல்லி நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே எங்கள் ஸ்ருதி சொல்கிறாங்க. சுதா கிட்ட சொன்னதுமே சுதா இதை கேட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்னடி என்னென்னமோ சொல்கிற, அவளை பார்க்கும்போதே எனக்கு சந்தேகமாக தான் இருந்தது, நல்ல வேலை இப்போ அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவந்ததே சந்தோஷம்தான். அது மட்டும் இல்லாமல் ரவி அந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டு உன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வரேன்னு சொன்னது எனக்கு அதை விட சந்தோஷம்தான். இப்படியே போனால் இனிமேல் உங்கள் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க அம்மாவும் அப்பாவும். இதுக்கெல்லாம் நன்றி சொல்லணும்னா முத்துவுக்கு தான் சொல்லணும், ஆனால் முத்து தான் உங்களை கண்ணுக்கு எப்போதுமே ரவுடியாக தெரிகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லடி அது அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாதடின்னு அவங்க அம்மா சுதா சொல்லிட்டு இருக்காங்க. சரிம்மா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுமே அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறாங்க. இனிமேல் முத்து மீனா கிட்ட நீங்கள் எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் அமைதியாக இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்ல, நாங்கள் எதுக்கடி பிரச்சனை பண்ண போகிறோம், எங்களுக்கு என்ன அவசியமானு சொல்லிட்டு இருக்கும்போது பாவம் மீனாவுடைய வண்டியை வேற காணும், யார் தூக்கிட்டு போனாங்கன்னு கூட தெரியல, போலீஸ் ஸ்டேஷனில் கூட மீனா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, அது விஷயமா வேற அவங்க அலைஞ்சிட்டு இருக்காங்க, பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே ஸ்ருதியும். இருந்தாலும் நீ அவங்களுக்காக ரொம்ப இறக்கப்பட்டு போகிற ஸ்ருதி அப்படின்னு சொல்ல, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணாங்கன்னா அவங்கள நான் என்றைக்குமே லைஃப் லாங் வந்துட்டு நான் மறக்க மாட்டேன், அதுதான் என்னுடைய கேரக்டர், இது உனக்கு தெரியும் தானம்மா, தெரிஞ்சும் எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கா அப்படின்னு தாமாவை திட்டமும் செய்கிறாங்க ஸ்ருதி. அடுத்த நாள் சுதாவே என்ன பண்ணுறாங்க, ரோஹிணி வீட்டுக்கு போகிறாங்க, அதாவது ஸ்ருதியை பார்க்குறதுக்காக போகிறாங்க. சமந்தியை பார்த்த உடனே வாங்க சமந்தி, வந்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க எங்கள் விஜயா. அங்கே பக்கத்தில் வந்து உட்காராங்க சுதாவும், எப்படி சமந்தி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் தான் இங்கே விஜயா, ரோஹிணி அப்புறம் ஸ்ருதி எல்லாருமே இருக்காங்க. ஸ்ருதி என்கிட்ட விஷயத்த சொன்னா தம்பி சமந்தி, இன்னைக்கு இதெல்லாம் கேட்குறப்பவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, அன்னைக்கு கூட இங்கே ரவி தம்பி ஏன் மேலே தான் கோவப்பட்டாப்ல, ஆனால் இப்போ எது உண்மைன்னு தெரிஞ்சுக்கிட்டார்ல, எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ரவி எதுவுமே பேசாமல் நிற்கிறாங்க. ஸ்ருதி வந்துட்டு மம்மி அதான் நானே எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு வந்துட்டேனே, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப தான் அங்கே மீனா வராங்க. என்னம்மா மீனா, உன் வண்டி காணாமல் போயிடுச்சுன்னு எங்கள் ஸ்ருதி வந்து சொல்லிட்டு இருந்தா, ஆமாம் வண்டி ஏதாவது கிடச்சிருச்சா, உனக்கு அது ஏதாவது ஹெல்ப் வேணுமா, ஏன்னா அதை நம்பி தானே உன் பொழைப்பே ஓடிக்கிட்டு இருக்கு, அப்புறம் 5க்கும் 10க்கும் நீ அந்த வண்டியை வச்சு தான் பொழைப்பு நடத்திட்டு இருக்க, 2 நாளாக அது இல்லாமல் உனக்கு கஷ்டமாக இருக்குமே, அதனால தாம்மா கேட்டேன், ஏதாவது உதவி வேணும்னா சொல்லு, நான் ஏதாவது கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, என்ன மம்மி என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஸ்ருதி கோவப்பட, இல்லை ஸ்ருதி அது வந்துன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க, நானும் அவருமே அதை பார்த்துப்போம் அப்படின்னு மீனா சொல்ல, அவளுக்கு திமிரு சம்மந்தி, யார் எந்த உதவியும் செய்யக்கூடாது, அவங்களாவே அங்கே அதை பார்த்துக்கணும்னு நினைக்கிறவங்க, என்ன ஒன்று இதை வச்சு பொழப்ப நடத்திட்டு இருந்தா கடவுளாக பார்த்து தண்டனை தான் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லணும் அப்படின்னு அங்கே விஜயாவும் சொல்ல, இதை கேட்டுட்டு மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிறாங்க எங்கள் சுதாவும். இப்போ எதுக்காண்டி தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு எங்கள் ஸ்ருதி கோவப்பட, இங்கே விஜயாவும் வாயடக்கி போய் உட்காந்துருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு ரோஹிணி வராங்க. ஸ்ருதி வந்துட்டு சரிங்க மம்மி அப்போ நான் கிளம்புறேன்னு சொல்ல, என்ன ஸ்ருதி இப்படி இழைச்சி போயிட்டேன், நீ வா வந்து உட்காரு முதல்லன்னு உட்கார வைக்கிறாங்க சுதாவும். வந்து உட்கார்ந்த உடனே என்னாச்சுமா, அவள் உடம்புக்கு எதுவும் முடியலன்னு சொல்லி கேட்க, இல்லை மம்மி நான் நல்லா தானே இருக்கேன், நேற்று கூட தான் என்னை பார்த்தேன், நான் நல்லா தானே இருந்தேன்னு சொல்ல, இல்லை ஆண்டி அவள் வர வர சரியாக சாப்பிட்றது கூட இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க ரவியும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ரெஸ்டாரண்ட் வேலை ஃபினிஷ் ஆகிடுச்சு, ஆல்மோஸ்ட் பாதி முடிஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் தானே, அது முடிஞ்சதுக்கு பிறகு நானே பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ முதல்ல உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரோஹிணி என்னம்மா பார்த்துட்டே இருக்க, போய் ஸ்ருதிக்காக ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு வாமான்னு சொல்ல, இங்கே மீனாவும் நின்றுட்டே இருக்காங்க. அது எதுக்கு சம்மந்தி, இங்கே மீனாவே நல்லா தானே பண்ணுவான்னு சொல்ல, அவங்களே இங்கே வண்டியை இழந்த கஷ்டத்தில் இருக்காங்கன்னு சொல்ல, நீ வா மீனா நம்ம போகலான்னு சொல்லிட்டு முத்து என்ன பண்ணுறாங்க, மீனாவை கூட்டிகிட்டு வெளியே கிளம்பி போய்ட்றாங்க. அப்போது இங்கே ஸ்ருதி வந்து உட்காந்துருக்கும் போது ரோஹிணி வந்துட்டு உள்ளே போகிறாங்க. இருங்க நானும் உள்ளே வரேன்னு உள்ளே போகிற சுதா ரோஹிணி கிட்ட வந்துட்டு, இன்னும் எப்போ 2 லட்சம் பணத்தை திருப்பி கொடுக்கலான்னு இருக்கன்னு உள்ளே போய் மிரட்ட, ஆண்டி சீக்கிரமாகவே நான் கொடுத்துறேன் ஆண்டி அப்படின்னு சொல்ல, சரி ஸ்ருதிக்கு பிடிச்சதா சொல்கிறேன், அதை சமைச்சு எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு உள்ளே போய் சொல்கிறாங்க. அங்கே ஓரளவு தான் ரோஹிணி சமைப்பாங்க. இப்போ எதுக்கு மம்மி அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல இருக்கட்டும் விடுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் சமைச்சு எடுத்துகிட்டு வராங்க. அதை வாங்கி முதல்ல டேஸ்ட் பார்க்குறேன் எங்கள் சுதா, என்ன நீ இப்படி சமைக்கிறேன், அதுக்கு மீனோடைய சமையலே பரவாயில்ல போலையே, இவ சமையலை வாயிலே வைக்க முடியல, இந்த வீட்டில் யார் தான் சமைக்கிறதுன்னு உடனே சுதா கேட்குறாங்க. அதுக்கு ஸ்ருதி சொல்கிறாங்க, மீனா தான் எப்போதுமே சமைப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல நல்ல வேலை இந்த ரோஹிணி கையால் சாப்பிடாம இருக்கிறீங்க, அதுவே சந்தோஷம் தான் சொல்லும்போது, இதெல்லாம் ஒன்றும் வேணாமா, இதை சாப்பிட்டா இவளுக்கு எதுவும் ஒத்துக்காது போல, நீயே கொண்டு போய் வச்சிரு அப்படின்னு சொல்லும்போது, செம்ம டென்ஷனோட ரோஹிணி உள்ளே போய் அங்கே பாத்திரத்தை போட்டு உடைக்க, அதெல்லாம் கேட்டுட்டு இருக்க எங்கள் விஜயா கோவத்தோட உட்காந்துருக்காங்க. இந்த ரோஹிணிக்கு எம்பிட்டு திமிரு இருக்கும், சம்மந்தி வந்திருக்காங்க, இப்படி முகத்தில் அடிக்கிற மாதிரி பாத்திரத்தை போட்டு உடைக்கிறாளே, மீனா ஒரு நாள் இப்படி எதுவும் செஞ்சதில்லைன்னு நினச்சிட்டு உட்காந்துருக்காங்க. ரோஹிணி வெளியே வராங்க. வெளியே வந்த ரோஹிணி அங்கே நின்றுக்கிட்டு உட்காந்துருக்க அவங்க அம்மாவை பார்த்துட்டு உள்ளே போக, என்னம்மா நீ பாட்டுக்குள்ளே போகிற, இவ முகமும் இவ ஃபேஸ் கட்லேருந்து இவ கால் வரைக்கும் எப்படி இருக்குன்னு பாரு, கொஞ்சமாவது இவளுக்கு நீ ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்ல, என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அட வாமா இதுக்காக பார்லருக்கா போக முடியும், அவளுக்கு கொஞ்சம் காலில் மசாஜ் பண்ணிவிட்டு தலையை கொஞ்சம் மசாஜ் பண்ணிவிட்டினா அவளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குன்னு சொல்ல, ஆமாம் மம்மி நானே இதை ரோஹிணிகிட்ட கேட்கணுன்னு தான் நினச்சிட்டு இருக்கேன்னு அவங்க சாதாரணமாக சொல்கிறாங்க. ஆனால் இவங்க இந்த பணத்தை திருப்பி கொடுக்குற வரைக்கும் என் பொண்ணுக்கு அடிமையாக இந்த வீட்டில் நீ வேலை பார்த்துட்டு இருக்க வேண்டியதான்னு சொல்லாமல் சொல்லிட்டு இருக்காங்க. அதை புரிஞ்சுக்கிட்ட ரோஹிணி இங்கே என்ன பண்ணுறதுனே தெரியலை, இந்த பிரச்சனையில் மாட்டி தவிக்கிறாங்க, அப்படி செய்ய முடியாதுன்னு சொன்னால் பெரிய பிரச்சனை ஆகிடும் நினச்சி இப்போ ஸ்ருதிக்கு தேவையான எல்லா பணிவிடைகளையும் பக்கத்தில் இருந்து பார்க்க, இந்த வீட்டுக்கு வேலைக்காரியே நீ தாண்டி அப்படின்ற மாதிரி இங்கே நின்று முறைச்சி பார்த்துட்ருக்காங்க சுதாவும் ரோஹிணியை.
ரோஹிணியுடைய ஆட்டத்தை ஒரு நிமிஷத்தில் அடக்கி வச்சிருக்காங்க இங்கே சுதா. தான் வீட்டுக்கு வந்ததுனால எப்படியெல்லாம் மாறி போச்சுன்ற மாதிரியான ஒரு நிலைமையில் இங்கே ரோஹிணியும் உட்காந்துருக்காங்க. அங்கே எல்லா வேலையும் முடிக்க ஸ்ருதியும் வந்துட்டு கிளம்பி உள்ளே போய்ட்றாங்க. அதுக்கு பிறகு எங்கள் ரோஹிணியை பார்த்துட்டு சுதா கேட்குறாங்க, சரி அப்போ நான் கிளம்புற சம்மதின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு கிளம்பி வாசலுக்கு போக வாசல் வரையும் போனேன் எங்கள் ரோஹிணிக்கிட்ட, இங்கே பார் 2 லட்சம் பணம் எனக்கு திரும்ப வந்தாகணும். நான் எவ்வளோ பெரிய பணக்காரியாக வேணாலும் இருந்திருக்கலாம், ஆனால் அந்த பணமும் நாங்கள் சம்பாதிச்சது கஷ்டப்பட்டு உழைச்ச தானே. உன்ன மாதிரியே இல்லை உன் புருஷன் மாதிரியோ மற்றவங்க கிட்டேருந்து திருடி ஆட்டையை போட்டு அது மூலமாக ஒரு ஷோரூமை உருவாக்க அளவுக்கெல்லாம் நாங்கள் எதுவுமே செஞ்சது கிடையாது. அதனால் சீக்கிரமாக பணத்தை திருப்பி கொடுக்க பாரு, இல்லைனா அடுத்து நான் ஷோரூமுக்கு தான் வருவேன் மிரட்டிட்டு போக ரோஹிணி விழி பிதுங்கி நின்றுட்டுருக்காங்க.